Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு A Key to Prosperity. பொருளாதார செழிப்புக்கான ஒரே வழி. அதை குறித்து தான் நான் இப்போ வந்து பேச போகிறேன். இன்னைக்கு வந்து இந்த பொருளாதார செழிப்புன்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமானதாக இருக்குது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கடன் வந்து நிறைய பேரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் இருக்காங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட முடியல, ஹவுஸ் ரெண்ட் கட்ட முடியலன்னு சொல்லி எவ்வளோ தேவைகள் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த தேவைகளை சந்திக்க முடியாததுனால நிறைய பேர் சூசைட் பண்ணுறதை கூட இல்லை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த செழிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு எதுக்கு இந்த செழிப்பு வந்து முக்கியம், போதுமான அளவுக்கு இருந்தாலே போதுமே அப்படின்னு சொல்லலாம். சரி, போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சாப்பிடலாம், நம்ம ஹவுஸ் ரெண்ட்டை கட்டலாம், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், அவ்வளோதானே தவிர நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு போதுமானதுக்கும் மேலே இருந்தால் மட்டுமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல சபைகளை கட்டலாம், நிறைய ஊழியங்களை பண்ணலாம், ஊழியக்காரர்களை தாங்கலான்னு சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தை வந்து இன்னும் பெரிதாக்க முடியும் கர்த்தர் கொடுக்குற செழிப்பின் மூலமாக. ஸோ இந்த செழிப்புன்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு. ஆனால் இந்த இப்படி செழிப்படைகிறதுக்கு மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்களா வந்திருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இன்னும் சில பேர் பிசினஸ்ல ரொம்ப தவறான ஒரு விஷயங்களை வந்து பண்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க தாட் ப்ராசஸே டோட்டலா மாத்தி அதை அப்ளை பண்ணி எப்படியாச்சும் குறுக்கோளியில பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது கரெக்டானா மிகப்பெரிய தப்பு. அப்போ பைபிள்ல செழிப்படைகிறதுக்கான ஒரு என்ன வழி வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 verse 9 and 10ல தெளிவா இதை பத்தி வந்து போடப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை போடப்பட்டிருக்க மாதிரி கர்த்தரை வந்து நம்மளுடைய முதற்கனிகளால் ஆசீர்வதிக்க வேண்டியதா வந்திருக்கு. முதற்கனிகள் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது நம்மளுடைய சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா சொல்லணும்னா அந்த சம்பளத்துல இருந்து முதல்ல கர்த்தருக்கு என்ன காணிக்கை நம்ம கொடுக்கணுமோ அந்த காணிக்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு பாருங்க. இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது கொஞ்சம் பணத்தை போட்டோம்னா இவ்வளவு பணம் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் பேசிட்டு இருக்கிறது லைஃப் டைம் சக்சஸை பத்தின ஒரு விஷயம். ஸோ கர்த்தர் மீது ஒரு பாரத்தை போட்டு, கர்த்தர் மீது ஒரு விசுவாசத்தை வச்சு, கர்த்தாவே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியா இருந்தாலும் இதுல இருந்து உங்களுடைய ஊழியத்துக்கு என்று நான் இந்த காணிக்கையை கொடுப்பேன், உங்களுடைய சபைக்கு நான் இந்த காணிக்கையை கொடுப்பேன், உங்களுக்காக நான் இந்த பணத்தை எடுத்து வைப்பேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை முதல்ல நீங்க கௌரவப்படுத்தும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குன்னு நீங்க முதல்ல எடுத்து வைக்கும் போது மிச்சம் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருந்தாலும் கர்த்தர் அதை பெருக பண்ணுவார் என்பதுதான் இந்த வசனத்துல வந்து தெளிவா போடப்பட்டிருக்கு. ஸ்பெஷலி நீங்க இந்த 10ஆம் வசனம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து போடப்பட்டிருக்கு. your barns will be filled ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டிக்கான ஒரே வழியா வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜை கேட்குற உங்களுக்கும் கூட எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளோ கடன்கள் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் இதனால. ஸோ இன்னைக்கு நீங்களும் கூட நல்ல ப்ராஸ்பரிட்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் முதல்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிறது ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. பல பேர் உங்களை பார்த்து பிரமிக்கும் அளவுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அண்ட் இதுதான் ப்ராஸ்பரிட்டிக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கு என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பிளஸடான ஒரு வேர்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.